வெல்கம் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் தி ஃபுடி நியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே காரசாரமான காடை கிரேவி தாங்க. ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 3 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சமா பெரிய சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுல 2 பிரிஞ்சி இலை கூட சேர்க்கலாம். இதுல பொடியை நறுக்கி வச்சிருக்கிற 3 பெரிய வெங்காயம் இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நம்மளோட வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இதில் 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக நல்ல பழமானதாக எடுத்து 3 பெரிய தக்காளியை நல்லா நீளமாக வெட்டி இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்திருக்கிற 4 ஜோடி காடை இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த காடையில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 15 முந்திரி இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு இதை சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இது ரெண்டையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட காடை ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த முந்திரி கசகசா பேஸ்ட் இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காடை நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இது சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுனால நம்மளுக்கு கிரேவி ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். இதில் கடைசியாக பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கலாம். நான் கடைசியில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பொடியை நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலைகள் இதையும் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழம் இதை புளிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான காடை கிரேவி தயார். இதை சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஒரு அட்டகாசமான கிரேவினே சொல்லலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், பிரியாணி, ஈவன் நார்மல் ரைஸ்க்கு கூட செம்மையாக இருக்குங்க. இது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியும் கூட. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.